ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு விபி நேச்சுரல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் செடிகளை வளர்க்கும் போது அந்த செடிகளுக்கு சூப்பரான ஒரு உரம், அதாவது பூஸ்ட் உரம்னு சொல்லக்கூடிய ஒரு உரம் எப்படி நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உரம் தயாரிக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் வேஸ்ட், அதாவது நம்ம காய்கறி கழிவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காய்கறி கழிவுகளை நம்ம பயன்படுத்திய இந்த உரத்தை நம்ம சுலபமான முறையில் தயாரிச்சிடலாம். இந்த உரம் வந்து நம்ம செடிகளுக்கு போடும்போது அவ்வளோ சூப்பராக வருது. செடிகள், காய்கறி செடிகளும் சரி, பழச்செடிகளும் சரி, பூச்செடிகளும் சரி, எல்லா செடிகளும் சூப்பராக வருது. நீங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக போடக்கூடிய அந்த காய்கறி கழிவுகளை ஒரு டப்பாவில் சேவ் பண்ணி வச்சு நீங்கள் அதை வந்து இது போல் உரமாக தயாரித்து நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்தி பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கும் தெரியும் அது உண்மைன்றது. இது வந்து நம்ம ஏதோ வீடியோக்காக நம்ம போடுறோம் அப்படின்னு இல்லை, உண்மையாகவே நான் அனுபவித்தேன். நானும் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் நான் ரெடி பண்ணி செடிகளுக்கு போட்டுட்டு வரேன். செடிகள் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தோன்னு தான் நான் உங்களுக்கு வந்து இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் காட்டுறேன். இந்த வீடியோவை முழுசாகவே நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் ஸ்கிப் பண்ணால் அது வந்து உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும். தொடர்ந்து இந்த வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இதில் வந்து நான் என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்குறேன், இது எப்படி நம்ம வந்து தயாரிக்கிறோம் அப்படின்றது வந்து நீங்களும் முழுசாக தெரிஞ்சுட்டு வீட்டில் சுலபமான முறையில் இந்த மாதிரி உரங்களை தயாரித்து நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்தி பாருங்கள். சூப்பராக ரிசல்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த காய்கறி கழிவுகளை வச்சு நாம் எப்படி உரம் தயாரிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த உரம் தயாரிக்க நமக்கு முதல்ல தேவைப்படுறது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு டப்பா. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் இது மாதிரி ஒரு ட்ரம் இருந்தாலும் ஓகே தான். எனக்கு இந்த ட்ரம் வந்து பார்த்தோம்னா காயலாங்கடையில் கிடச்சிது. இந்த உரம் செய்கிறதுக்காகவே நான் காயலாங்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ட்ரம்மை வாங்கிட்டு வந்துட்டு நான் முதல்ல பண்ணத விஷயம் என்னென்னா, இந்த ட்ரம்மை சுற்றி நிறைய ஓட்டைகள் போட்டேன். 1 2 ஓட்டைகள் இல்லை, பார்த்தா உங்களுக்கே தெரியும், நிறைய ஓட்டைகள். அதாவது லைன்னா 1 2 3 4ன்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டைகளை வந்து நம்ம போட்டுடணும். இந்த ஓட்டைகள் எதுக்காகனா, நம்ம உள்ளே வந்து அந்த காய்கறி கழிவுகள் கொட்டும்போது, அந்த காய்கறி கழிவுகள் மக்கும்போது உள்ளே இருந்து அந்த காற்றெல்லாம் வெளியே வரும். அந்த காற்றை வந்து வெளியே வராமல் நம்ம அரைச்சிட்டோம்னா உள்ளே வந்து அந்த காய்கறி கழிவுகளெல்லாம் வந்து பார்த்தோம்னா அழுகி போய் துர்நாற்றம் வீசும். அதில் தான் புழுக்கள் வச்சிரும். அப்போ வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, ஐயோ இந்த காய்கறி கழிவுகளை நம்ம உரமாப்பு செய்யும்போது இது மாதிரி துர்நாற்றம் வருது, இது மாதிரி அழுகி போயிடுது, வாசனை வருது, புழுக்கள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை கைவிட்டுருவோம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஓட்டைகளை வந்து நான் வந்து இந்த நெருப்பில் கம்பியை வச்சு நான் இந்த மாதிரி ஓட்டைகளை போட்டேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய டப்பாக்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஓட்டைகளை போட்டுருங்க. அதே போல் கீழேயும் நான் ஒரு 4 ஓட்டை போட்டிருக்கேன். இந்த ஓட்டைகள் எதுக்காகனா, உள்ளே கொட்டக்கூடிய அந்த காய்கறி கழிவுகள் வந்து மக்கும்போது தண்ணி விடும். அந்த தண்ணி வந்து வடிஞ்சு கீழே வரணும். அப்படி வடிஞ்சு கீழே வரும்போது தான் உள்ளே இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் நல்லா மக்கும், எந்த துர்நாற்றமும் இருக்காது. அதாவது காற்று உள்ளே இருக்கிற காற்று வெளியே வரணும், வெளியே இருக்கிற காற்றும் உள்ளே போகணும். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஓட்டைகள் வந்து நிறைய நம்ம போட்டுக்கிட்டா தான் நம்ம அந்த காய்கறி கழிவுகள் வந்து போடக்கூடிய கழிவுகள் சீக்கிரமாக மக்கும், எந்த ஒரு துர்நாற்றமும் வராது. அடுத்தபடியாக நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து காய்கறி கழிவுகள். நம்ம வீட்டில் வந்து அன்றாடம் நம்ம வந்து இந்த சமையலுக்காக நம்ம காய்கறிகளை பயன்படுத்துவோம். வீட்டில் வேஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த வீணாகிற காய்கறி கழிவுகள்லாம் நம்ம குப்பையில் தான் போடுவோம். நம்ம வந்து அந்த காய்கறி கழிவுகளை குப்பையில் போடாமல் நம்ம ஏதாச்சும் ஒரு டப்பாவில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம காய்கறி கழிவுகளை வச்சு நம்ம உரம் தயாரிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் ஊர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த வேஸ்ட்டு காய்கறி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அழுவி போய் அது மாதிரிலாம் இருக்கும், அந்த காயெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்களும் வந்து இருக்குது, ஏன்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு இது போல் எல்லா காயும் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணணும். ஏன்னா துண்டு துண்டாக கட் பண்ணால் தான் காயெல்லாம் வந்து பார்த்தோம்னா சீக்கிரமாக மக்கும். இது போல் நம்ம முழுசாக நம்ம விட்டோம்னா அது என்ன ஆகும்னா மக்கறதுக்கு லேட் ஆகும். இப்போ காயை வந்து நம்ம குழம்புல போட்டு சமையலில் போட்டு நம்ம செய்யும் போதே கட் பண்ணி போடுறோம். எதுக்காகனா அது சீக்கிரமாக வேகணும் அப்படின்றதுக்காக. அதுபோல் நம்ம காயெல்லாம் வாங்கிட்டு வந்து இது போல் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம கொட்டி மக்க வைக்கும்போது சீக்கிரமாகவே மக்கும். அதனால் வந்து நம்ம இது போல் வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இது வந்து பூண்டு தோல், வெங்காயத்தோல். இதுவும் வந்து இந்த வெங்காய மண்டியில் போயிட்டு தான் வாங்கிட்டு வந்தது. இந்த பூண்டு தோல், வெங்காயத்தோல் இதுவும் வந்து ரொம்பவே சூப்பர். எதுக்காக சொல்கிறேன்னா, மக்க வைக்கும்போது சீக்கிரமாக மக்கிடும். இந்த வெங்காயத்தோலில் வந்து இந்த செடிகளுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. அது இரும்பு சத்து, இது போல் நிறைய சத்துக்கள், பொட்டாசியம் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் சீக்கிரமாக மக்கிடும். இதுவும் வந்து நான் மார்க்கெட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இத்தையும் நம்ம அந்த காய்கறி கழிவு கொட்டும்போது சேர்த்து இதுவும் நம்ம கொட்டுவோம். நம்ம வீட்டில் வந்து தினமும் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் உரிப்போம்ல, அந்த தோலை வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு கூட வந்து பார்த்தோம்னா முக்கியமாக நம்ம வந்து இந்த தேங்காய் நார் கழிவுன்னு சொல்லக்கூடிய இந்த கோகோபிட்,
இந்த கோகோ பீட் வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம அந்த காய்கறி எல்லாம் மக்கும்போது இந்த கோகோ பீட் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாவும் மக்கும். நமக்கு அதை எடுத்து பயன்படுத்தவும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் இந்த கோகோ பீட்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக பயன்படுத்துகிறோம். இது கூட காய்ஞ்ச இலை சருகுகள் வந்து எதாவது இருந்தால் நம்ம அந்த இலை சருகுகளும் அது கூட போட்டு நம்ம போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம மக்க வச்சோம்னா சீக்கிரம் மக்கும். வாங்க அது எப்படி நம்ம ஒன் பை ஒன்னாக போடுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோகோ பீட், அதாவது இந்த தேங்காய் நார் கழிவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கீழே வந்து போட்டுறோம். கீழே போட்டு கொஞ்சம் அப்படியே பரப்பி விட்டுறோம். நம்ம அதை பரப்பி விட்டுட்டோம்னா அது கீழே அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸில் வந்து அந்த காயெல்லாம் நம்ம போடுற காய்கறி கழிவெல்லாம் கீழே போகாமல் இருக்கிறதுக்காக, கீழே மக்கறதுக்காகவும், அதுக்கு மேலே நம்ம இந்த காய்கறி கழிவுகளை வந்து கட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா, வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு காய்கறி கழிவுகளும் சரி, நம்ம அதாவது சந்தையிலேருந்து வாங்கிட்டு வர அந்த வேஸ்ட் காய்கறி கழிவுகளை வந்து முழுசாக போடக்கூடாதுங்க. முக்கியமாகவே சொல்கிறேன், இது போல் முழுசாக இருந்தால் போடக்கூடாது, அது கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணி தான் நம்ம போடணும். எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி முழுசாகவே போட்டுறதுனால அது மக்கறதுக்கு டைம் எடுத்துக்கும். மக்கறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிடுறது சீக்கிரமாக மக்கிடும். அப்போ மக்கறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சுன்னா ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம இது போல் கட் பண்ணி வச்சு நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்பவே சீக்கிரம் மக்கிடும். வீட்டில் இருக்கிற எல்லா காய்கறி கழிவுகளையும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்கறி கழிவுகள் வந்து நான் ஒரு பாகமாக கொட்டிட்டேன். இப்போ கீழே வந்து கோகோ பீட்டு, அதுக்கு மேலே இந்த காய்கறி கழிவுகளை கொட்டிட்டு உள்ளே பரப்பி விட்டுட்டு, அதுக்கு மேலே இந்த காய்ஞ்ச இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வெங்காயம் இந்த பூண்டு தோல் வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அதை வந்து அதுக்கு மேலே வந்து போட்டுடலாம். வெங்காயம் பூண்டு தோல் அதுக்கு மேலே போட்டுட்டு நம்ம அதை வந்து பரப்பி விட்டுறோம். அது மேலே அதை பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே நாம் இந்த காஞ்ச இலைகள், இந்த காஞ்ச இலைகள் இருக்குது, இந்த காஞ்ச இலைகளை வந்து நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து போட்டுக்கிறோம். அது கூடவே நான் இந்த காய்கறி கழிவையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அப்படியே சேர்த்து நம்ம அது மேலே போட்டுடுறோம். இது என்னென்னா, இந்த காஞ்ச இலைகள், இந்த காய்கறி கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி கழிவு எல்லாமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணியிருக்கு. நம்ம அதை வந்து எல்லாமே அது ஒன்றா சேர்த்து உள்ளே போட்டுடுறோம். நம்ம அந்த காய்கறியை வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம்னா மட்டும்தான் அது வந்து நல்லாவே மக்கி நமக்கு வரும். நம்ம முழுசாக போட்டோம்னா கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்காக தான் அந்த காஞ்ச இலைகளும் நான் வந்து சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியே போடுறேன். ஏன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம அப்படியே மேலே அடுக்கு மாதிரி நம்ம போட்டோம்னா அதுவும் கொஞ்சம் இதுவாகும். நம்ம இது போல் வந்து நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒன்றாவே போட்டுருவோம். நான் கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள், அப்புறம் இந்த வெங்காயம் பூண்டு தோல், அதுக்கு மேலே இந்த கோகோ பீட், அதாவது இந்த தேங்காய் நார் கழிவு, இப்போ நான் அது மேலே வெங்காயம் தோலெல்லாம் போட்டேன். இப்போ இது ஃபுல்லாக முழுசாக ரொம்பிச்சிங்களா, இது முழுசாக ரொம்பிட்ட பிறகு அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம இந்த கோகோ பீட் போட்டுருவோம். மறுபடியும் இந்த கோகோ பீட் போட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, இது ஏதாவது ஒரு நிழல்பாங்கான இடத்துல நாம் இதை மூடி வைக்கணும். ஒரு நிழல்பாங்கான இடத்துல, ஏன்னா வெயில் வந்து அதிகமாக படக்கூடாது. இப்போ நீங்கள் பாருங்கள், எதுவெல்லாம் ஃபுல்லாகவே முழுசாகவே ரொம்பியிருக்கா, முழுசாக நிறைஞ்சிருக்கு. இது ஒரு வாரம் அது மாதிரி போட்டோம் பாருங்கள், இதில் பாதி வந்துடும். இதில் வந்து பார்த்தோம்னா பாதி இந்த அளவுக்கு வந்துடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் அதையும். ஏன்னா அது மக்கும்போது இதிலிருந்து அது இங்கே இருக்கிறது, இங்கேருந்து அப்படியே இந்த பாதி அளவு மக்கி கீழே குறைஞ்சி போயிடும். நம்ம மறுபடியும் நம்ம மேலே ஏதாச்சும் நம்ம வேஸ்ட்டு காய்கறிகளை மேலே நம்ம கொட்டினோம்னா இன்னும் அதுவும் மக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே தான் நாங்கள் முக்கியமாக நம்ம பண்ண போகிறது என்னென்னா, இந்த காய்கறி கழிவுகளை மக்க வைக்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருளே அதுதான். எதுன்னு பார்த்தோம்னா, இந்த புளிச்ச தயிர், அப்படி இல்லைன்னா இந்த வெல்லம் கரைசல், இந்த ரெண்டுத்தில் எது ஒன்று கிடைச்சாலும் அதை வாங்கி மேலே நல்லா தொளிச்சுட்டு நம்ம மேலே போட்டு மூடிட்டு ஏதாவது நிழல்பாங்கான ஒரு இடத்துல நம்ம இதை வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம அதை திறந்து பார்க்கணும்.
ஒரு வாரத்துக்கு ஒரு டைம்ன்றது கூட ஒரு 4 நாளைக்கு ஒரு டைம் நம்ம திறந்து பார்த்துட்டு அதை நம்ம கொஞ்சம் கிளறி விடணும். கிளறி விட்டு 1 வீக் 1 டைம் வந்து பார்த்தோம்னா இந்த புளிச்ச தயிரோ புளிச்ச மோர் அப்படின்னா இந்த வெல்லம் கரைசல் இது வந்து நம்ம மேலே தொளிச்சிட்டு வந்தோம்னா சீக்கிரமே மக்கிடும். இந்த காய்கறி கழிவுகள் மக்கக்கூடிய இந்த வெஜிடபிள் கம்போஸ்ட்டை நாம் செடிகளுக்கு பயன்படுத்தும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இது மக்கும்போது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அது என்ன எப்படி மக்கியிருக்கு, நான் எப்படி அதை நான் பயன்படுத்துகிறேன், இதெல்லாம் வந்து காட்டுறேன். 1 வீக் அப்புறம் நம்ம பார்க்கலாம். இது எங்கன்னா ஒரு நிழல்பாங்கான ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாம். இந்த காய்கறி கழிவுகளை நாம் இந்த ட்ரம்மில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. இந்த 3 நாளில் இது என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. திறந்து பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியுது, நம்ம வந்து இந்த மட்டத்துக்கு நம்ம ஃபுல்லாக போட்டிருந்தோம். இப்போ அது வந்து மக்கி கொஞ்சம் கீழே போயிருக்கு. இப்போ இது மேலே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கொம்பு எடுத்து அது நல்லா கிளறி விடணும். கொம்பு எடுத்து நம்ம கீழேயும் மேலேயும் கிளறி விட்டால் தான் அது வந்து மக்கறதுக்கான டைம் அது எடுத்துக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தான் நம்ம பண்ணுறது, இப்போ தான் பண்ண போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காய்கறி இலைகளெல்லாம் மக்கறதுக்கு நாம் இந்த வெல்லம் கரைசலை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். வெல்லம் வந்து நம்ம எடுத்து இது போல் நம்ம உடச்சி வச்சுக்கிறோம். ஒரு கிண்ணத்தில் உடச்சி வச்சுக்கிட்டு அதில் நாம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா நம்ம கரைச்சிக்கிறோம். இந்த புளிச்ச மோர் இந்த இது போல் இருக்கிறத வந்து நம்ம எடுத்து நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து தொளிச்சிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா இது வந்து சீக்கிரமே மக்கிடும். இந்த உரம் வந்து நம்ம செடிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே கரைச்சிட்டோம். இந்த வெல்லம் கரைசலை இந்த வெல்லம் கரைசலை என்ன பண்ணுறோன்னா உள்ளே வந்து தொளிச்சு விடுறோம். நம்ம இதை தொளிச்சு விட்டோம்னா அந்த பாக்டீரியாலாம் வந்து இந்த அதாவது இந்த கரைசல் வந்து தித்திப்புல இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த கரைசல் வந்து சாப்பிட்டு பாக்டீரியாஸ் அதிகமாக உருவாகி இதை வந்து நல்லா மக்க வச்சிரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வீட்டில் மிச்சமாகிற இந்த கழிவுகளை நம்ம திருப்பியும் கொண்டு வந்து இது மேலே திருப்பி நம்ம போட்டு விட்றோம். அப்படியே முழுசாகவே இருக்குது. இது நம்ம உடச்சி கூட போட்டு விட்டுலாம். ஏன்னா நம்ம முழுசாக போட்டோம்னா அது மக்க ரொம்ப டிலே ஆகிடும். இது போல் நம்ம எல்லாத்தையும் நம்ம உடச்சி நம்ம போட்டுடலாம் உள்ள. இது இப்போ தான் இப்படி தெரியும். இது ஒரு 2-3 நாளில் பார்த்தோம்னா நல்லா மக்கிடும் சூப்பராக. ஏற்கனவே ஃபுல்லாக இருந்தது. இப்போ இதுவும் கம்மியாயிடும். ஃபுல்லாகவே அப்படியே கம்மியாகி போயிடும். இந்த தர்பூசணி எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த மக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்பூசணி அந்த தோல் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வீட்டில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த காய்கறி கழிவுகளையும் நம்ம இன்றைக்கி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது மேலேயும் நம்ம லாஸ்ட்டாக வெல்லம் கரைசலை தொளிச்சு விட்டுடலாம். இருக்கிற அந்த வெல்லம் கரைசலை முழுசாக தொளிச்சு விட்டுடலாம். மறுபடியும் நான் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இன்னும் கீழே குறைஞ்சி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியுது, நம்ம ஏற்கனவே ஃபுல்லாக இருந்தது கீழே குறைஞ்சிச்சு. கீழே குறைஞ்சிட்டு கீழே நான் தட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த தட்டில் தான் அந்த தண்ணி மக்கின ஒன்று உள்ளே இருக்கக்கூடிய
அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த தட்டில் சேவ் ஆகும். இந்த தட்டில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இதுவும் ஒரு உரமாக பயன்படும். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கலர் இல்லாமல் இருக்குது. அது மட்டும் நல்லா மக்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா பயங்கர எப்படி சொல்கிறதுங்க, சூப்பராக இருக்கும் பார்க்க. அதை நம்ம எடுத்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதோ இல்லை இலைகளுக்கு இது நம்ம வேர்களுக்கு நம்ம நேரடியாக கொடுக்குறதோ நம்ம கொடுத்தோம்னா நல்லா வரும். நம்ம மீன் அமிலம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது வந்து கலராக வரும். நான் உங்களுக்கு அது வர்றப்பவும் காட்டுறேன். இன்னும் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் நான் திருப்பியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம இந்த டெய்லியும் ஓப்பன் பண்ணி நம்ம இதை கிளறி நம்ம விட்டோம்னா இது சீக்கிரமாக மக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம அடுத்த 3 நாளைக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பியும் இதை திறந்து பார்க்கலாம். திறந்து பார்க்கும்போதே தெரியும் இந்த மூடி மேலே ஃபுல்லாக தண்ணி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே பாருங்கள், உள்ளே அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நாம் இந்த தேங்காய் நார் கழிவு இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காய் நார் கழிவு எடுத்து நம்ம மேலே வந்து தூவி விடணும். அதை மேலே தூவி விட்டுட்டு மறுபடியும் நாம் பழைய மாதிரியே நம்ம மூடி விட்டுடணும். மூடி விட்டுட்டு மீண்டும் நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து வாரம் நம்ம திறந்து பார்க்கணும். அதே போல் அடிக்கடி நம்ம கிளறி விடணும். கிளறி விடும்போது தான் அது நல்லா மக்கி உரமாக மாறும். நம்ம லாஸ்ட்டாக அதை பார்க்கலாம். அந்த டப்பாக்கில் அந்த தண்ணியெல்லாம் நம்ம சேவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு தட்டு ஒன்று வச்சுருந்தோம். அந்த தண்ணி முழுமையாகவே நிறைஞ்சிருக்கு. அந்த தண்ணி எடுத்து நம்ம ஏதாச்சும் வேறு டப்பாவில் கொட்டி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவை வந்து பார்த்தோம்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான். அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த தண்ணியை எடுத்து நம்ம ஊற்றி சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் நம்ம உரமாகவும் பயன்படுத்தலாம். இத்தையும் இது பார்க்கவே அவ்வளோ கலராக இருக்குது. இதுவும் நம்ம வந்து உரமாக பயன்படுத்தலாம். இது புளிப்பு ஏறிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் செடிகளுக்கு நம்ம பயன்படுத்த. இதை எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நாம் போட்ட காய்கறி கழிவு எல்லாமே முழுமையாக உரமாக மாறி இருக்கு. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாட்கள் ஆயிடுச்சு. நம்ம அது எப்படி ஆயிருக்குன்னு திறந்து பார்க்கலாம். நாம் ஃபுல்லாக போட்டிருந்தோம் இல்லையா, இந்த மட்டத்துக்கு நாம் போட்டிருந்தோம். அது எல்லாமே மக்கி இப்போ எவ்வளோ கீழே போயிருக்கு பாருங்க. இதுதான் அந்த உரம். இது வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது வந்து முட்டை தோல். இப்போ வந்து இது உரமாக மாறிடுச்சு. ஆனால் இன்னுமே பார்த்தோம்னா இது இன்னும் ஒரு 10 நாள் தான் இன்னும் நல்லா மக்கிடும். இப்போது நான் செடிகளுக்கு உரம் போடணும். இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்து போட்டோம்னாவே இன்னும் அது செடிகள் இருக்கும்போது நல்லா மக்கி இன்னும் நல்லா பலன் தரும். இப்போது இதை வந்து நம்ம கீழே கொட்டி காட்டுறேன். இது எப்படி உங்களுக்கு மக்கி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறது பாருங்க. இந்த எந்த ஒரு வாடையும் வரல, நல்லா தான் இருக்குது. நான் உங்களுக்கு கீழே கொட்டி காட்டுறேன். இப்போ அந்த உரத்தை வந்து நம்ம கீழே கொட்டலாம். கீழே கொட்டினோடனே உங்களுக்கு தெரியும், நல்லா கருப்பு கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மக்கி இருக்குது. நம்ம வந்து அது மேலே தொடர்ந்து நம்ம வந்து அந்த காய்கறி கழிவுகள் நம்ம கொட்டிகிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால் வந்து 1-2 வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் திட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் எந்த ஒரு வாடையும் வரல, எந்த ஒரு புழுக்களும் இல்லை. நீங்களே நேரில் பார்க்கலாம். இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இந்த உரத்தை எடுத்து நம்ம செடிகளுக்கு நேரடியாகவே பயன்படுத்தலாம். நீங்களே பார்க்கலாங்க. பாருங்கள், இது பாருங்கள், அதில் மண்புழுவெல்லாம் கூட வந்திருக்கு பாருங்கள். நான் மண்புழுவே இதில் விடலை, ஆனால் இந்த உரத்தில் தானாகவே மண்புழு வந்திருக்கு. இது போல் நிறைய குட்டி மண்புழுக்களும் நிறைய இருக்குது. கண்ணுக்கு தெரியல, இது பாருங்கள். இதெல்லாம் மண்புழுக்கள் தான் இதில் இருக்கிறது. இந்த உரத்தில் தானாகவே மண்புழுக்களும் வந்திருக்கு. நாம் இப்போ இந்த உரத்தை எடுத்து நம்ம காய்கறி செடிகளுக்கும் இந்த பழச்செடிகளுக்கும் போட்டோம்னா நல்லாவே ஈல்டு கொடுக்கும். ஏன்னா இப்போ வெயில் காலன்றதுனால அந்த பழச்செடிகளெல்லாம் வந்து அதிகமாக வந்து பூக்கள் காய்கள் காய்களெல்லாம் வரும். பிஞ்செல்லாம் நிறைய வச்சுருக்கு. இந்த டைமில் நம்ம இதை உரமாக கொடுத்தோம்னா இன்னும் அந்த பிஞ்சுகளெல்லாம் நல்லா வந்து ஹெல்த்தியாக வரும், பூக்களெல்லாம் கொட்டாது. அதனால் வந்து இந்த உரம் வந்து நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கணும். கொடுத்தோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதில் வந்து இந்த காய்கறி கழிவுகள், காஞ்ச இலைகள், இது போல் நிறைய விஷயங்கள் இருக்கிறதால இதில் வந்து இலைச்சத்து, நிறைய சத்துக்கள், மணி சத்து, இது போல் சத்துக்கள் நிறையா இருக்குது. இதை வந்து நீங்கள் வீட்டில் சுலபமான முறையிலே நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்தலாம். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, என்னடா இது நம்ம காய்கறி கழிவு வந்து நம்ம எப்படி பயன்படுத்தி உரம் பண்ணுறது, சும்மா வீடியோக்காக சும்மாவே காட்டுறாங்க அப்படின்னு. நானும் முதல்ல அப்படி தான் நினச்சேன். இப்போது செடிகளுக்கு இது ரெடி பண்ணி பயன்படுத்தும் போது தான் தெரியுது இதனுடைய மகிமைகள்.
உண்மையாகவே ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. நீங்களும் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டு நம்ம அப்பப்போ சும்மா எடுத்து கிளறி விட்டோம்னாவே போதுமானது தான். நம்ம மண்புழு உரங்கள் மற்ற உரங்களெல்லாம் போய் கடையில் போய் காசு கொடுத்து வாங்குறதை விட நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த சமையல் பொருட்களை வச்சே நம்ம இந்த மாதிரி உரங்களை ரெடி பண்ணி நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம். எங்கள் மாடி தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 வகை செடிகள் இருக்குது. அந்த செடிகளுக்கு வந்து நம்ம இது ஒரு கைப்பிடியை நம்ம போட்டோம்னாவே போதுமானது தான். கொஞ்சம் இதுவெல்லாம் அந்த தேங்காய் நாரெல்லாம் இருக்குது. இதெல்லாம் செடியில் போட்டோம்னா அது தானாகவே மக்கிடும். இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம சுலபமான முறையில் நம்ம தயாரிக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் மூலிமா தயாரிக்கக்கூடிய வேஸ்ட் கிச்சன் கழிவுகள் மூலிமா தயாரிக்கக்கூடிய உரம். இந்த உரத்தில் பாருங்கள், மண்புழு அது தானே வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நம்ம வந்து போட்டு நம்ம செடிகளை வளர்க்கும் போது நல்லாவே வரும். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களை வந்து நான் வந்து தொடர்ந்து விபி நேச்சுரலில் வந்து பதிவிடுறேன். இந்த வீடியோக்களை பார்க்குற நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோவில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லணும். சொன்னால் தான் நானும் வந்து ஏதாவது திருத்திக்க முடியும். இந்த மாதிரி வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பதிவிடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அதை தொடர்ந்து பார்க்க முடியும். மறக்காமல் லைக்கும் கொடுத்துருங்க. நன்றி.